Taste the Daily. தனியார் நிறுவன பார்க்கிங்ல கொடூர கொலை. இளம்பெண் துடிதுடித்தத தள்ளி நின்று ரசிச்ச சைக்கோ. கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்த சக ஊழியர்கள். ஏன் இந்த கொலை வெறி நடந்தது என்ன? ஆபீஸ் டைம் முடிஞ்சிட்டதால எல்லாரும் பார்க்கிங்ல நிறுத்தி இருந்த தங்களோட வாகனங்களை எடுத்துட்டு வீட்டுக்கு போக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ அதே கம்பெனியில வேலை பார்க்குற இளைஞர் அங்க வந்து பார்க்கிங்ல இருந்து வண்டியை எடுக்க போன ஒரு பொண்ணை மறிச்சு கோபமா ஏதோ பேசியிருக்கான். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தப்போ திடீர்னு மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து அந்த பொண்ணை கண்ட மேனிக்கு வெட்டி இருக்கான் அந்த இளைஞன். இதுல ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு விழுந்த இளம் பெண்ணை அங்க இருந்து மீட்டு பக்கத்துல உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அங்க ட்ரீட்மெண்ட் கை கொடுக்காம அந்த பொண்ணு பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. அதே நேரத்துல இளம் பெண்ணை கத்தியால குத்தின இளைஞனை அங்க உள்ளவங்களே பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. பிடிப்பட்ட இளைஞர்கிட்ட போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம்தான் இந்த கொடூர தாக்குதல் ஏன் நடந்துச்சுங்கிற பின்னணியே தெரிய வந்துச்சு. புனே எரவாடாவில் இருக்கிற ஒரு பிபிஓ கம்பெனில சுபதா கோடங்கிற 28 வயசு பொண்ணு அக்கவுண்டண்டா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதே கம்பெனில கிருஷ்ண சத்யநாராயண் கனோஜாங்கிறவரும் வேலை பார்த்திருக்கான். ஒரே ஆபீஸ்ல வேலை பார்த்ததால ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா பழகி இருக்காங்க. அப்போ ஊர்ல இருக்கிற தன்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கிருஷ்ணா கிட்ட பணம் கேட்டிருக்காங்க சுபதா. கூட வேலை பார்க்குற பொண்ணுதானேன்னு கிருஷ்ணாவும் கொஞ்சம் கொஞ்சமா 4.5 லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுத்திருக்காங்க. பணம் கொடுத்து மாச கணக்கில் ஆன பிறகும் கூட பணத்தை திரும்ப கொடுக்காம இருந்திருக்காங்க சுபதா. இதுக்கு மேலையும் வெயிட் பண்ண முடியாதுன்னு நினைச்சு கொடுத்த பணத்தை கிருஷ்ணா திருப்பி கேட்டிருக்கான். ஆனா இப்ப தரேன் அப்ப தரேன்னு சொல்லி பணத்தை கொடுக்காமலே சுபதா இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கு இடையில சுபதா மேல கிருஷ்ணாவுக்கு திடீர்னு சந்தேகம் வந்திருக்கு. அதனால நேரா சுபதாவோட சொந்த ஊருக்கே போய் விசாரிச்சப்போ அவங்க அப்பா நல்லா தான் இருந்திருக்காரு. நல்லா இருக்கிற அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லி சுபதா பணத்தை வாங்கினது மட்டும் இல்லாம அதை திரும்ப கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கிறத தெரிஞ்சு கிருஷ்ணாவுக்கு ஆத்திரம் தலைக்கு ஏறி இருக்கு. நேரா ஆபீஸுக்கு போன கிருஷ்ணா பைக்ல பார்க்கிங்ல இருந்த சுபதா கிட்ட போய், என்ன தைரியம் இருந்தா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லி பணத்தை வாங்கியிருப்ப, ஒழுங்கா என் பணத்தை திரும்ப கொடுன்னு கேட்டிருக்காரு. அப்போ ரெண்டு பேத்துக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ திடீர்னு ஆவேசப்பட்ட கிருஷ்ணா தான் மறைச்சு வச்சிருந்த இறைச்சி வெட்டுற கத்திய வச்சு சுபதாவோட கழுத்து கை பகுதியில கண்மூடித்தனமா குத்தி கிழிச்சிருக்கான். இந்த கொடூர தாக்குதல்ல உடம்புல இருந்து ரத்தம் தெரிச்சு அந்த இடத்திலேயே முட்டி போட்டு கதறி இருக்காங்க சுபதா. அப்போ என்ன விட்டு என்ன எதுவும் பண்ணிராதன்னு கிருஷ்ணா கிட்ட கெஞ்சி இருக்காங்க. ஆனா அந்த கதறலெல்லாம் காதுல வாங்காத கிருஷ்ணா கத்திய கையில வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் வாக்கிங் போற மாதிரி நடந்து ஸ்டைலா போஸ் கொடுத்துக்கிட்டே சுபதா வலியில துடிச்சிட்டு இருந்தத ஹாயா ரசிச்சு பார்த்துட்டு இருந்திருக்கான். அடுத்த 2 நிமிஷத்திலேயே சுபதாவோட தலைய பிடிச்சு கிருஷ்ணா கீழே தள்ளிவிட சுபதா ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு விழுந்து துடி துடிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்க சுபதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல வச்சு சுபதா பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. இந்த கொடூர தாக்குதலை ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் தன்னோட செல்போன்ல வீடியோ எடுத்திருக்காரு. அந்த வீடியோ தான் இப்ப சோஷியல் மீடியால காட்டு தீயா பரவிட்டு இருக்கு. அந்த வீடியோல கிருஷ்ணா சுபதாவை கொடூரமா தாக்குறத விட அங்க இருந்த ஒருத்தர் கூட தாக்குதலை தடுக்காம கை கட்டி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுதான் இப்போ நாடு முழுக்க பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த சம்பவம் நடந்த இடத்துல குறைஞ்சது 40 பேர் இருந்திருப்பாங்க. கிருஷ்ணா சுபதாவை எந்தவித பதற்றமோ பயமோ இல்லாம நிறுத்தி நிதானமா ரசிச்சு குத்தி கிழிச்சிருக்கான். ஆனா அங்க இருந்த ஒருத்தர் கூட கிட்ட போய் கிருஷ்ணாவை தடுக்கவே இல்லை. பாதி பேரு பாக்கெட்ல கை விட்டுக்கிட்டோம், இடுப்புல கை வச்சுக்கிட்டோம், ஏதோ சினிமா பாக்குற மாதிரி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கூட வேலை பார்க்கிற பொண்ண மனசாட்சியே இல்லாம இப்படி குத்திட்டு இருக்கானே, அவனை தடுப்போம், அந்த பொண்ணை காப்பாத்துவோங்கிற எண்ணம் அங்க இருந்த ஒருத்தருக்கு கூட வராதது மனிதம் மறத்து போச்சோங்கிற சந்தேகத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு. கிருஷ்ணா தன்னோட கையில இருந்து கத்திய தூக்கி வீசினதுக்கு அப்புறம் அங்க இருந்த எல்லாரும் அவனை பிடிச்சு அடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. ஆனா
அது வரைக்கும் யாரும் ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்கல. யாராச்சும் ஒருத்தர் கிருஷ்ணாவை தட்டி கேட்டிருந்தா கூட என் பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கலாமோன்னு சுபதாவை பெத்தவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றத்தை தடுக்கணும் ஒழிக்கணும்னு சமூக வலைதளங்கள்ல பக்கம் பக்கமா வசனம் பேசி பொங்குறவங்க யாரும் கண்ணெதிரில் நடக்கிற அநியாயத்துக்கு எந்த ரியாக்ஷனும் காட்டாம சில மாதிரி இருக்காங்கன்னு சிலர் எதிர்மறை விமர்சனம் பண்ணுவாங்களே, அதெல்லாம் உண்மைதானோன்னு இந்த வீடியோவை பார்க்கும்போது நினைக்க தோணுது. பணத்தை வாங்கிட்டு திரும்ப கொடுக்காம இருந்தது தப்பாவே இருந்தாலும் அதுக்கு அப்படியா கொடூரமா குத்தி கொலை பண்ணணும், போலீஸ்ல தானே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணுங்கிறது மக்களோட கருத்து. இதுக்கு இடையில கிருஷ்ணாவுக்கும் சுபதாவுக்கும் இடையில பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை மட்டும்தான் இருக்கா, இல்லன்னா அதோட வேற ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிற கோணத்திலையும் போலீஸ் கிருஷ்ணா கிட்ட தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.